சார், இப்போது தாவேகா எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள், பேரம் பேசப்பட்டது, 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேசுனதா குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு, அவருடைய தம்பி அசோக்கும் தலைமறைவு அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். ஊத்தங்கர எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக விசாரணை நடந்துட்டு இருக்குது. விஜய் ஆர் எலெக்ஷன், தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். விஜய்க்கு மாற்றா ஒரு அரசு இல்லைங்கும் போது திஸ் கவர்மெண்ட் ஒரு கண்டிங் தான் என்னோட பார்வை. பட் இந்த கவர்மெண்ட் அமைஞ்ச விதம், எப்படி கவர்மெண்ட் அமைஞ்சிருக்குங்கிறதுல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் யாருமே இன்னைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் சேட் பண்ணிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் ஊசலாட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்டோட சட்டசபை எண்ணிக்கை கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. திமுக ஒரு மௌனம் இருக்கு இல்லையா இந்த விஷயத்தில்? இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன வார்த்தையும் சரி, இப்போ இந்த விஷயமும் சரி, இது தொடரணுன்றது நம்ம விருப்பம். அது தொடருமா தொடரையாங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த இடம் திமுக அண்ணா திமுக அந்த இடத்துக்குள்ள இருந்ததை தாண்டி இவர் விஜய் செய்கிறாருன்னா துரோகம் சின்னம் கொண்ட எம்எல்ஏக்களை காலி பண்றதுக்கு அதை என்டிஆர் பண்ணாரு. இப்பவும் பல எம்எல்ஏக்கள் சொல்லப்படுது. அப்ப கம்ப்ளைண்ட் ஒருத்தர் தான் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா மற்ற எம்எல்ஏக்களோட நிலைமை. டிவிகே அலையன்ஸ் ஒன்று உருவாயிருக்கு இல்லையா சார்? சிபிஐ சிபிஎம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுனது, இது விஜய் எடுக்கிற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. கண்டிப்பா இந்த அலையன்ஸ் 45 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அலையன்ஸ். விஜய்க்கே 35 விழுக்காடு வந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் 2, 1, 1 போட்டால் கூட 40 விழுக்காடுக்கு மேலே இவங்களுக்கு பலம் இருக்க தான் செய்யும். இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாரு ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் ஒரு காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி திமுக தரப்புல இன்னைக்கு முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கணும்? திமுக அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு பார்க்கணும். பட் இதுல என்னன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் அவர் போனது ஆளுங்கட்சிக்கு அது ஆன்டிசிபேட்டரி பெயில் இது ஆகும்போது உடனே டக்குன்னு இந்த அரசுங்கிற லெவலுக்கு போயிருது. மற்றவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் போகாததுனால உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சார், இப்போது தாவேகா எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள், பேரம் பேசப்பட்டது, 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேசுனதா ஒரு குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு, அவருடைய தம்பி அசோக்கும் தலைமறைவு அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஊத்தங்கர எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக விசாரணை நடந்துட்டு இருக்குது. என்னோட பார்வை எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னேன். இந்த கவர்மெண்ட் அமையும் போது எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன், தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். விஜய்க்கு மாற்றா ஒரு அரசு இல்லைங்கும் போது திஸ் கவர்மெண்ட் வில் கண்டிங் தான் என்னோட பார்வை. பட் இந்த கவர்மெண்ட் அமைஞ்ச விதம், எப்படி கவர்மெண்ட் அமைஞ்சிருக்குங்கிறதுல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் யாருமே அமைச்சரில் இடம்பெறதுக்கு மக்கள் தீர்ப்பில் கொஞ்சமும் தகுதி கிடையாது. 21 தோற்கடிக்கப்பட்ட என்டிஏ 53 பேருக்கும் இவர் விஜயோட 108 பேருக்கும், 108, 53 இவங்களுக்கு தான் அமைச்சரவையிலையும் அரசிலையும் அமைவதற்கான தார்மீக உரிமை உண்டு. அதுக்கான ஒரு மாரல் ரைட்ஸ் உண்டு. அந்த இடம் சட்டப்படி 117, 118 இருந்தா போதும், அது வேற விஷயம். பட் ஒரு தர்ம நியாயப்படி மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் திமுக மட்டும் தோற்கடிக்கப்படல, திமுக கூட கூட்டணியா நின்ற கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டன. கழிந்த முறை திமுக கூட்டணியில் நின்று 3க்கு 2 சீட்டு வந்தவங்க இந்த முறை 4க்கு 1 சீட்டு கூட வரல. அப்போ அவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. புறக்கணிக்கப்பட்ட இவங்களை வச்சு அரசு அமைக்கிறதுல தான் நான் மாறுபட்ட கருத்து, என்னோட கருத்தை முன்வைக்கிறேன். இன்னைக்கு அதை நான் முன்வைக்கிறேன். அமைஞ்சிருக்க வேண்டிய அரசு தாவேகா அண்ணா திமுக அரசு தான் அமைஞ்சிருக்கணும். இந்த தோத்து போன இவங்களை வச்சு அமைச்சது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான வருது. மக்கள் ஸ்டாலினை மட்டும் தோக்கடிக்கல, ஸ்டாலின் கூட நின்னவங்களையும் தூக்கி போட்டுட்டாங்க. அதை மறைச்சிக்கிட்டு ஒரு அரசு அமைக்கிறது மக்கள் தீர்ப்புக்கு உணர்வுக்கு எதிரான ஒரு அரசா தான் நான் பார்க்கிறேன். பட் இது அமைஞ்ச பிறகு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்கிறேன். இந்த கவர்மெண்ட் 108 தொடர்ந்து 144 முடிஞ்சது. அந்த 144க்குள்ளே இன்னைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் சேட் பண்ணிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் ஊசலாட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்டோட சட்டசபை எண்ணிக்கை கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மாற்று அரசுக்கு வழி இருக்குதா? அது அமையும்னா டே 1 அமைஞ்சிருக்கணும். டே 1 பேசப்பட்ட அந்த மாற்று அரசு, அதுவும் மக்கள் தீர்ப்புக்கு
திமுகவும் திமுக உள்ள இருந்து வந்தா அதுவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிரான அரசா தான் இருக்க முடியும். ஆனா அப்படி ஒரு அரசு அமைஞ்சிருந்தா பீப்புள் மேண்டேட் இஸ் ஃபார் டிவிகே அண்ட் ஏடிஎம்கே. அந்த இடத்துக்குள்ளேயும் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளை வச்சு பண்றதே தப்புன்னு சொல்லும்போது திமுக வச்சு பண்ணும்போது மக்கள் தீர்ப்புக்கு அது எதிரான ஒரு அரசா தான் பார்க்கப்படும். அப்படி மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு அரசு வந்து முதல் அரசா அமைஞ்சிருந்துன்னா மெஜாரிட்டி காட்டியிருப்பாங்க, அந்த அரசும் கண்டினியூ பண்ணிருக்கோம். இங்க அதிகாரம் தான் எல்லாம். ஸோ அதிகாரம் தான் இங்க வலிமை. அந்த அதிகார வலிமை தான் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் டிடிவி தினகரன் சொல்லும்போது 3 மாசத்துல இருந்து அரசை கவுண்ட் பண்ணி சொல்லும்போது ஆர்கே நகர் வெற்றி பெற்றதும் அன்னைக்கே சொன்னேன். 3 மாசத்துக்கு பிறகும் தினகரன் இப்படித்தான் சொல்லுவாருன்னு சொன்னேன். ஸோ அதுவும் சரியா தான் இருந்தது. காரணம் அதிகாரம் வலிமையானது, அதிகாரத்தை மைய வச்சுதான் நகரம்னு சொல்லும் போது முதல்ல அதிகாரம் வந்து இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான தாவேக்கு கிடைச்சதுனால அதிகாரத்துல இருந்து இந்த கட்சியை வந்து டெக்னாலஜிஸ் மூலமா அகற்றுறதுங்கிறது வந்து எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன்ங்கிற அந்த புள்ளிக்குள்ள இருந்து மாறுபட்ட ஒரு இது வந்துடும் நான் நினைக்கல. ஓகே, இல்ல இப்ப அந்த செந்தில் பாலாஜி கைது வரைக்கும் போகணும்னு சொல்றாங்க இல்லையா, தேடிட்டு இருக்காங்க, கைது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது அதோட உண்மைத்தன்மையை பார்த்தீங்க? அது உண்மைத்தன்மை வந்து நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்ணணும். காவல்துறை வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க, குதிரை பேரத்துக்கு ஒரு எம்எல்ஏ இது பண்ணாங்கன்னு நீதிமன்றங்கள் தான் அதோட உண்மைத்தன்மையை முடிவு பண்ணணும். அவரும் சட்டத்தின் துணை கொண்டு தனக்குள்ள நியாயங்களை நீதிமன்றத்தில் முன்வைப்பார். லெட் த ஜுடிஷியரி சேஸ் வாட் இஸ் ரைட் ஆர் ராங். ஓகே, ஆனால் தலைமறைவுன்றது எப்படி பார்க்குறீங்க? தலைமறைவுங்கிறது அவைலபிள்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தலைமறைவாகி ஆன்டிசிபேட்டரி பேல் போடத்தானே செய்வாங்க. எல்லாரும் செய்யறது தானே அது. ஓகே, இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, சிஎம் விஜய் அவர்கள் தான் முக்கிய குற்றவாளி, குதிரை பேரத்தில் முதல் குற்றவாளி அப்படிங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை 25 எம்எல்ஏக்களை தினகரன் பார்த்ததையும் இவர் கட்சி எம்எல்ஏ தாவேக்காவை ஆதரிக்கிறதையும் மையமாக வச்சு தினகரன் சொல்றாரு. தினகரன் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை தினகரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு தான் நான் பார்க்குறேன். ஓகே, திமுக ஒரு மௌனம் இருக்கு இல்லையா இந்த விஷயத்துல? இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன வார்த்தையும் சரி, இப்போ இந்த விஷயமும் சரி, ஒரு மௌனம் காக்கிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்லை, பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி பார்ட்டி ஃபண்டு வாங்கினதும் இவங்க வாங்கலைங்கிறதும் வந்து தெளிவாக தெரியுது. அசான் டேட் அட் தி ஸ்டேஜ் இது ஏற்கனவே அந்த கல்வித்துறையில் அவங்க லைசன்ஸ் ரினியூ பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ அட் தி ஸ்டேஜ் அசான் டேட் இல்லை, அது ஒரு எத்தனை வருஷம் ரினியூ பண்ணியிருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கு அவங்க வந்து பணம் வாங்காமலே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். தென் நோ அப்ஜெக்ஷன், அந்த இதையும் நம்ம மறுக்கலை. தென் வேற சொல்லுங்க, பத்திரப்பதிவுத்துறை அசான் டேட் அட் தி ஸ்டேஜ் நல்லா போயிட்டு இருக்குது, ஊழல் இல்லை. தென் சிஎம்டிஏ இதுல இல்லை. ஸோ ரினியூவல் லைசன்ஸுங்கிறது இதில் வந்து அவங்க முழுமையாட்டே அவங்க ஊழல் இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த கல்வித்துறைக்குள்ள. இதுல அசான் டேட் அட் தி ஸ்டேஜ் இல்லை, அதை நம்ம பாராட்டுறேன். இது தொடரணுங்கிறது நம்ம விருப்பம். அது தொடருமா தொடரையாங்கிறது வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த இடம் வந்து திமுக அண்ணா திமுக அந்த இடத்துக்குள்ள இருந்ததை தாண்டி ஸ்டாலின் இவர் விஜய் செய்யறாருன்னா என்னோட ஒரு கணக்குப்படி அவர் ஸ்னாப் பவர் கூட போகலாம். அவர் ராமகிருஷ்ண ரெட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஆக்கிறதுக்கு அவர் தான் ஸ்னாப் பவருக்கு போய் வெற்றி பெற்றாரு. துரோகம் எண்ணம் கொண்ட எம்எல்ஏக்களை காலி பண்றதுக்கு அதை என்டிஆர் பண்ணாரு. இப்பவும் பல எம்எல்ஏக்கள் சொல்லப்படுது. அப்ப கம்ப்ளைண்ட் ஒருத்தர் தான் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா மற்ற எம்எல்ஏக்களோட நிலைமை என்னங்கன்னா விஜய் கான்சியஸ் அண்ட் கவர்மெண்ட் நோஸ் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப்பை முதல்வரே தான் தனி மெஜாரிட்டிக்காக ஒரு 150-160 சீட்டு தனி மெஜாரிட்டிக்காக, அதுக்கு பிறகு கூட இருக்கவங்களை சேர்த்துக்கிறது வேற, இது கம்பல்சன், அது சாய்ஸ். ஓகே, அந்த மாதிரி பண்றதுக்கு அவர் செயல்படுறாரான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. எனிவே நம்ம பலரும் மக்கள் சொல்றத பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் ஒத்துக்கிறேன். பட் இது கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிறது போக போக தெரியும். ஓகே, இப்போ மக்கள் மத்தியில இந்த விஷயம் என்னவா போய் சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து தாவேகா எம்எல்ஏ இப்போ வந்து ஒரு நான் எலெக்ஷன் பீரியடு, எலெக்ஷன் பீரியட்ல தான் மக்கள் வந்து எதுக்குமே தீர்ப்பு சொல்ல முடியும். இப்போ நான் எலெக்ஷன் பீரியட்ல பிரச்சாரம் தான் ஒவ்வொருத்தரும் அந்தந்த கட்சி சார்பா அவங்க இது தொடர்பா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போ ஓடுமே தவிர மக்கள் தீர்ப்புங்கிறது மக்கள் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, அது ஒரு தேர்தல் முடிவில் தான் சொல்ல முடியும். இப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்றது
பாஜகவை பொறுத்தவரை நல்லதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 98 அடல்ஜி சேர்ந்து ஜெயித்த மாதிரி நமக்கு எப்படி சீட்டு ஜெயித்தரலாம், இன்னும் 2029 அவருடைய தேர்தலுக்கு அவங்க சேர்ந்து நிற்கிறது நம்ம கூட நிற்கிற நல்லதுன்னு நினைப்பாங்க. திமுக அண்ணா திமுகவில் மாறுபட்ட கருத்து தான் இருக்குது. அவங்க ஓப்பனா வரல. திமுக இன்னும் சனாதன தர்மம் எதிர்ப்புன்னு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தான் அரசியல் பண்றாங்க. ஸ்டாலின் சிபிஐக்கு பயந்து தான் இது மாநில இதுகளெல்லாம் விட்டு கொடுக்கிறாரு விஜய்ங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலின் முன்வைக்கிறார். பேசியிருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் இருக்கிற ஆராசாவில் இருந்து எல்லாருமே வந்து விஜய் மத்திய அரசுக்கு இது பண்ணிட்டாரு, மத்திய அரசுக்கு இது பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த மத்திய அரசு எதிர்ப்புங்கிறதுல உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கான ஒரு போதையில தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் விஜய்கிட்ட போனவங்க நம்மகிட்ட வந்துட்டா நாம நம்புறோம்னா வந்துடலாங்கிற கணக்கு வந்து திமுக கிட்ட இருக்குது. அண்ணா திமுக பொறுத்தளவுல அஸ்ஸாம் டேட் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றல தான் குறியா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அவரு திருமாவசியமா சொல்லி ஒரு வாய்ப்பு வந்தது, அதை அவர் நழுவ விட்டதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுல அவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள தூக்கி போடுறது கஷ்டம், உட்கார்ந்துட்டா தூக்கி போடுறது கஷ்டம். அதுதான் யதார்த்த உண்மை. அந்த இடத்துல எடப்பாடி நடுவ விட்டாருன்னு சொன்னா அப்படி ஒரு அரசு அமைஞ்சா வேலுமணி பவர் ஆயிடுவாரு, சிவி சண்முகம் பவர் ஆயிடுவாரு, தங்கமணி எம்எல்ஏ இல்ல. அதனால வேற யாரு? வேலுமணி, விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அவர் பவர் ஆயிடுவார். இப்படி இவங்கெல்லாம் பவர் ஆயிடுனா தன் எண்ணப்படி நாளைக்கு அதிமுகவை வழிநடத்த முடியாதுங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ள எடப்பாடி இருக்கிறாருன்னா அவர் வந்து கட்சி சிங்கிள் பர்சன் பார்ட்டி, அது 20, 25, 18 என்னவோ ஒரு வந்து இருக்கிற கட்சி நான் தான் பொதுச் செயலாளர் சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னு கொண்டு வரதுக்கான ஒரு இதைத்தான் பண்றாரு. மற்றவங்க போகும்போது ஒரு சட்டசபையில ஜாலியா இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவர் போறதை பற்றி டசின் கேர், அதை பற்றி அவர் பாதர் எடுக்கல. பட் அவருக்கு ஆதரவான ஒரு இதே நம்ம சொல்லி ஆகணும். இந்த ஸ்பிளிட்ல தமிழக அளவுல அவருக்கு இணையாட்டு யாரும் இல்லை. முந்தைய ஸ்பிளிட்ல தமிழக அளவுல சசிகலா காலில் விழுந்துட்டு தான் தெரியும் எல்லாரும். டிடி தினகரன் சிஎம்ஏ ஆர்டர் பண்ணவர், சுண்டி ரூம்ல வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னவர் டிடிவி தினகரன். அது பிறகு ஓபிஎஸ் ரெட்டை தலைமையில ஒருத்தரா இருந்தவர், 40 விழுக்காடு ஓட்டு 21 வர்றதுக்கு காரணமா இருந்தவர். இந்த ஸ்பிரிட்ல இவருக்கு இணையாட்டு தமிழக அளவுல பேன் தமிழ்நாடு ஆள் யாரும் இல்லை. இருக்கிறதுல வந்து சிபி சண்முகத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. வன்னியர் சமூக மத்தியில விழுப்புரம், ஒரு சங்கராபுரத்திலும் ஒரு எம்எல்ஏ அவர்கிட்ட வந்துட்டாரு. இன்னும் எம்எல்ஏக்களை வச்சு கூட அவர் கூட்டங்கள் போடலாம். பட் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்க நோக்கமும் இவங்களோட எதிர்பார்ப்பும் வந்து வேறையா இருக்கனால இந்த எம்எல்ஏக்கள் வந்து இந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கும். இதுக்குள்ள வந்து உடனடியா வந்து இதுக்குள்ள எந்த ஒரு அரசியல் தீர்வும் வராது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரிசல்ட்டுங்கிறது ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா அதோட ரிசல்ட்ல தெரியலாம். மற்றதெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் கிளைம் பண்றது தான். இது ஒன் டைம் ஓட்டு தான் தாவேக்காவுக்குங்கிற நினைப்புல நாம தாவேக்காவை கீழே போயிடலாம் கீழே கொண்டு போயிடலாங்கிற எண்ணத்துல அதிமுகவும் இருக்காங்க, திமுகவும் இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தளவுல தோத்து காங்கிரஸ் ஒரு பெரிய அணியை அமைச்சிட்டதுனால தாவேகா, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், மதிமுக, அதிமுக அதிருப்தியாளர்கள், அது கட்சி இல்ல, லோக்கல் லீடர்ஸ் தான். சி சண்முகன் போகல சார், அவரை விட்டுருவோம். இவரு போனவங்க இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், எஸ்ஐகி சுப்பையா, இவங்கெல்லாம் ஒரு செல்வாக்கானவங்க. அது ஒரு பெரிய வருத்த இதாட்டம் ஆயிட்டு நம்ம வந்து ஒரு இது வந்தா பெற்றுங்கிற எண்ண ஓட்டம் வந்து பார்லிமெண்ட் சென்றிக்கு அடல்ஜி வந்து தோத்து போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு அணி அமைச்சது மாதிரி ஒரு அணி அமைக்கலாங்கிறது அடல்ஜிக்கு எண்ணம் இருக்கு. அடல்ஜிக்கான எண்ணம் பாஜகவில் இருக்கலாம். ஆனா சனாதன எதிர்ப்புங்கிறதுல நாம கிறிஸ்டின் முஸ்லீம் நம்மகிட்ட வந்துடலாம்னு உதயநிதி ஸ்டாலினுக்கும். ஸோ இவங்க சனாதன எதிர்ப்புல தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க விஜய் தப்பு பண்ணுவாரு, அது ஒன் டைம் ஓட்டு தான், அந்த ஓட்டெல்லாம் நம்ம திமுகவுக்கு வந்துடும், பிரதான எதிர்கட்சி திமுக தாங்கிற எண்ண ஓட்டத்தெல்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் வந்தாதான் இதோட ரிசல்ட் சொல்ல முடியும். அதுவரை அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் அவங்கவுங்க கோணத்துல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா அதிமுக கைகளும் இதுல இருக்குன்றாங்களே தாவேகா குதிரை பேரத்துல. அதிமுக கைகளும் இருக்கு, அவங்களும் பின்னாடி இருந்து வேலை செஞ்சிருக்காங்க இதுக்காக. திமுக எம்எல்ஏக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவும் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதை கேட்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் யாரும் பண்ணிட முடியாது. தமிழக அரசியல் 3 தலைவர் ஆயிட்டு. விஜய் நம்பர் 1 லீடர், ஸ்டாலின் நம்பர் 2 லீடர், எடப்பாடி பழனிசாமி நம்பர் 3 லீடர். ஸ்டாலினுக்கு கட்சியில எந்த சேதாரமும் இல்லை. அவரு நம்பர் 2 லீடரா அவரை 31 விழுக்காடு எடுக்குது காரணமான காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ இந்த கட்சிகளுக்கு ஒன்றும் பெரிய ஓட்டு கிடையாதுங்கிறது என்னோட பார்வை. கிறிஸ்டின் முஸ்லீமோட கன்சால்டேஷனுக்கான ஒரு கேட்டலிஸ்ட் தான் காங்கிரஸ் என்னோட பார்வை. இந்துக்கள் மத்தியில காங்கிரஸுக்கு பெருசா ஓட்டு இல்லை.
அதே மாதிரி சிபிஎம் சிபிஐக்கும் பெருசா ஓட்டு கிடையாது. தென் மதிமுக அவங்க கொஞ்சம் கேடர் பேஸ், தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், அவங்க அண்ணன் வைகோக்கு ஒரு இது உண்டு. வேற யார் இருக்காங்க? திருமாவளவனுக்கு கொஞ்சம் வாக்கு பலம் உண்டு. ஸோ இவங்கெல்லாம் போனதுல அந்த 31ல இருந்து ஸ்டாலினுக்கு ஒரு டவுன்ஃபால். அது ஒரு அப்ராக்சிமேட்டா 25 வச்சுக்கீங்க. இங்க எடப்பாடி எடுத்ததே 21 தான். 21 விஜயை மீறி எடுத்தது. விஜய் இல்லாத களத்துல மக்களவையில 20 தான் எடுத்தாரு. சட்டமன்றத்தில் விஜயை மீறி ஒரு விழுக்காடு கூடியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் விஜயோட அந்த தாக்கத்தால 35 விழுக்காடு, எம்ஜிஆரை விட 4.6 விழுக்காடு அதிகம் எடுத்த விஜயால எடப்பாடிக்கு இப்ப பாதிப்பு இல்லை. நான் டேட்டா வச்சு பேசுறேன். எடப்பாடிக்கு எதிராக நாம் 3 தொகுதியில் டெபாசிட் எடுக்க வச்சோமா, ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு சொன்னதுக்கு அவருக்கு எதிரான அரசியல் நபர்களை நம்ம செய்தாங்கிறதுலாம் கடந்த காலம். பட் நிகழ்காலத்தில் அவர் தாவேக்கான் எழுச்சியால அவர் பாதிக்கப்படலைங்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அது இன்னைக்கு கூட எட்டியப்ப சோழன்லாம் ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு வலைவலி நடத்துறாரு. அவங்கெல்லாம் எடப்பாடியை 10.5 கொடுத்தாருன்னு கொண்டாடத்தான் செய்யறாங்க அவங்கெல்லாம். ஸோ அவருக்கு ஒரு சோசியல் பேக்கிங் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இதுதான் உண்மை நிலைமை. ஸ்டாலினுக்கு திராவிட இயக்கம், அண்ணா, பெரியார், கலைஞர் அந்த இதுக்குள்ள அவருக்கும் அவங்க டிஎம்கே 77 24.8 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு. அவங்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல திமுகவுக்கு ஆதரவா, சமூக வலைத்தளத்துல ஜென்சி கிட்ஸ் இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவா, அதாவது தவேக அல்லாதவங்க திமுக ஆதரவாட்டம் வர்றாங்க. சோ இந்த அரசியல் களங்கிறது 3 தலைவர்கள். 20 விழுக்காடுக்கு மேல வாக்கெடுத்த 3 தலைவர்கள். ஒன்னு விஜய் 25, இன்னொன்னு ஸ்டாலின் கூட்டணியா 31, பட் ஒரு அப்ராக்சிமேட்டா அரௌண்ட் 25, எடப்பாடி பழனிசாமி 21. இதுல 2 தலைவர்களுக்கும் பலகீனம் இருக்குது. எடப்பாடிக்கு கட்சிக்குள்ளே பலகீனம் இருக்கு. நீங்க இந்த எடுத்துட்டீங்கன்னா 1977 இதை எடுத்துட்டீங்கன்னா 2 தலைவர்கள் தான் 20 விழுக்காடு தாண்டினாங்க. எம்ஜிஆர் 30.3, கலைஞர் 24.8, ஐயா மூப்பனார் 17.5, ஐயா பாரா 14.4. இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்கன்னா எம்ஜிஆர் 3வது போயிருப்பாரு. மூப்பனார் பாரா அரித்மெட்டிக்கலி 2வது இடத்துங்கிற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனா இவங்க பிளவுபட்டதுனால அது பைப்போலர் ஆயிட்டு. மூப்பனார் 17, பாரா 16 பிளவுபட்டதுனால அது பைப்போலர் ஆயிட்டு. பாரா மொரார்ஜி ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும், மூப்பனார் இந்திரா காந்தி ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும், கலைஞரும் எம்ஜிஆரும் லோக்கல் லீடர்ஸ். அப்ப இவரை விட ஒரு 5.5% அதிகம் சொல்லும் போது ரெட்டை தலைமையா இருந்தது. இன்னைக்கு விஜய் அவர் தான் டிசிஷன். அது எப்படி போகணும், என்ன போகணும், காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும் என்னங்கெல்லாம் விஜய் தான் எடுப்பாரு. அந்த டைம் வரும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட அசெப்ட் பண்ற மாதிரி தான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க நான் கணிக்கிறேன். அடுத்தால இங்க ஸ்டாலின் தான் டிசிஷன் எடுக்கணும். அவர் சனாதானி போறாரா, பாஜக கூட கைகுலுக்க போறாரா, சனாதான எதிர்ப்பு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக முஸ்லீம் லீக் வந்துட மாட்டாங்களா, காங்கிரஸ் வந்துட மாட்டாராங்கிற காங்கிரஸ் சினிமம் வரும்னு தோணல. மாணிக் தாகூர் போட்டதும் அது முடிஞ்சு போச்சு. செல்வ பெருந்தகை இருந்தாலாவது ஒரு ஹோப் இருந்திருக்கும். சோ சிபிஎம் வரமாட்டாங்களா, திருமாவளவன் வரமாட்டாங்களா, இன்னும் கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கான ஒரு இதுல ஸ்டாலின் இது பண்றாரு. எடப்பாடிக்கும் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி அன்புமணி, பிஜேபி, மோடி பிரதமர்னு சொல்லக்கூடிய ஒரு அணியை இது பண்ணிக்கலாம். அதுல நாம் தமிழர் போன்றவங்களை, நாம் தமிழர் தனிச்சு தான் இருக்கிறன்னு சொல்லலாம், நம்ம அவரை காயப்படுத்தாண்டா இவர் கண்ணத்துக்குள்ள ஒரு முயற்சிகளை பண்ணி ஒரு பெரிய கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்ப இங்க களம் 3 தலைவர்கள். 77 4 தலைவர்கள் வந்தாங்க. 4 தலைவர்கள் இருந்தனால எம்ஜிஆருக்கு விஜயோட சீட்ல அதிகம் போயிட்டாரு, ஓட்டுல விஜயோட குறைவு. இப்ப அன்னைக்கு 4 தலைவர்கள் 2 பேர் தேசிய கட்சி மேலிட தலைமை சொல்லிதான் கேட்கணுங்கனால 3 4 கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி நிற்க முடியல. இப்ப 2 பேர் இல்ல 3 பேர் இருக்காங்க. இது நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா கர்நாடக அரசியல் மாதிரி காங்கிரஸ், பிஜேபி, ஜேடிஎஸ், தேவகவுடா, அந்த குமாரசாமி கவுடா, எதியூரப்பா, பிஜேபி அந்த மாதிரி. யூபி அரசியல் மாதிரி கல்யாண் சிங், மாயாவதி, முலாயம் சிங் யாதவ். பீகார் அரசியல் மாதிரி லால் யாதவ், நிதிஷ்குமார், பிஜேபி. அப்ப 3 பெரிய போர்ட்ஸ்ங்கிற லெவல் இங்க இருக்குது. 3 பெரிய போர்ட்ஸ்ல பெரிய போர்ட்ஸ் ஆட்டு விஜய் இருக்கிறாரு. 3 போர்ட்ஸ்ங்கிற ஒரு சூழல் வந்ததுனால பெரிய போர்ட்ஸுக்கு நம்பர் வரல. சோ இந்த அரசியலை மாற்றி மறிச்சு பிரச்சாரம் பண்ணாலும் அது நிற்காது. ஒவ்வொருத்தருக்கு சமூக தளமும் ஆதரவு தளமும் வேற. விஜய்க்கு ஆதரவு தளம்ங்கிறது கிறிஸ்தவர்கள், பரையர் சமூகம், சிறிய எண்ணிக்கை சமூகங்கள், பெரும்பான்மை சமுதாயத்துல கொஞ்சம் பேர். இது விஜயோட ஒரு ஆதரவு வளையம்ங்கிறது. திமுகவின் ஆதரவு வளையம்ங்கிறது 31 பேஸ் பண்ணி பார்த்தா முஸ்லிம்கள். இந்த மாதிரி முஸ்லீம் தான் திமுகவுக்கு
மேஜரா இருக்காங்க. அப்புறம் நாடார்கள், அப்புறம் எல்லா சமூகங்கள் மத்தியிலையும் திமுகவுக்குள்ள ஒரு ஆதரவுங்கிறது தான் திமுகவுக்கு ஆதரவலையுமா இருக்குது. இதுல கூட்டணி மாறினால கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மத்தியில 31ங்கிறது ஒரு பாதிப்பு பாலுக்கு திமுகவுக்கு வந்துட்டு. எடப்பாடிக்கு வந்து கட்சி இதுல பாதிப்புனாலும் கூட அவருக்கு ஆதரவு தளம்ங்கிறது வன்னியர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் லோக்கல் லீடர்ஸ் போறதுல பாதிப்பு இருந்தாலும் கூட தமிழக லெவல்ல அவரை வந்து வன்னியர்கள் 10.5 கொடுத்தாங்கன்னு இன்னைக்கும் கொண்டாடுறான். என்ன எட்டியப்ப சோழன் போன்றவர்களும் பல வன்னியர் தலைவர்களும் ஒரு பதிவை இந்த மாதிரி லோக்கல்ல அவங்க போடும்போது நம்ம அதையும் மறுத்துட்டு பேச முடியாதுங்கிறது என்னோட பார்வை. ஓகே, இப்போ டிவிகே அலையன்ஸ் ஒன்று உருவாகிருக்கு இல்லையா சார்? சிபிஐ சிபிஎம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசினது, இது விஜய் எடுக்கிற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? கண்டிப்பா இந்த அலையன்ஸ் வந்து 45 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அலையன்ஸ். விஜய்க்கே 35 விழுக்காடு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் 2, 1, 1 போட்டா கூட 40 விழுக்காடுக்கு மேல இவங்களுக்கு பலம் இருக்க தான் செய்யும். ஸோ இவங்க வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்குன்னு தனியா ஒண்ணும் இல்லை. ஆனா திமுக இந்த முஸ்லீம் ஓட்டு ஒரு 4 விழுக்காடாவது இருக்கும். அதுல ஒரு 2 புல்ல பண்ணதுக்கு ஐயுஎம்எல்லுக்கு சக்தி இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் பார்லிமெண்ட் ஓட்டுனா விஜய் திமுக விழுந்த கிறிஸ்டின் ஓட்டை புல்ல பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ இந்த 2 கட்சியும் கேட்டலிஸ்டா இது பண்ண வாய்ப்பு இருக்குது. விசிகா பொறுத்தவரை அவங்க கேட்டலிஸ்டா புல் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்புள்ள கட்சி தான். ஆனா அந்த சமூக வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லிமிட்டடா தான் விழுந்தது பாக்குறேன். என்றாலும் கொஞ்சம் விழுந்திருக்கணும், இல்லைன்னு நம்ம மருத்துவ பேசல. இந்த கேட்டலிஸ்ட் போல்சஸ் வந்து விஜய் கூட ஒரு கூட்டணியா நிற்கும் போது ஸ்டாலினுக்கு 31ல இருந்து ஒரு 5-6 குறையும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சோதரர்கள் இந்த இது இருக்குங்கிறத அவங்க பலரும் உணரல. அவங்களோட பார்வையில் தான் அவங்க பார்க்கறாங்க. என்னோட பார்வையில இந்த அலையன்ஸ் வந்து 35க்கு மேல இங்க உள்ள முஸ்லீம் ஓட்டுகளை கொஞ்சம் புல் பண்ணி விட்டுரும், கிறிஸ்டின் ஓட்டுகளை புல் பண்ணி விட்டுரும், பரையர் சமூக ஓட்டுகளை புல் பண்ணி விட்டுரும் சொல்லும் போது ஒரு 5-6% ஓட்டு கூட கண்டிப்பா தாவேக்காவுக்கு கொண்டு வரும்போது 40 விழுக்காடுக்கு மேல உள்ள ஒரு அணியா தாவேக்கா வந்துடும். மதிமுக அண்ணன் வைகோவும் அங்க கூடுதல் பிளஸா தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாருன்னு ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு திமுக தரப்புல இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு பார்க்கணும். பட் இதுல என்னன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் அவர் போனது ஆளுங்கட்சிக்கு அது வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் இது ஆகும்போது உடனே டக்குன்னு இந்த அரசுங்கிற லெவலுக்கு போயிருது. மற்றவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போகாததுனால அந்த இடத்துக்குள்ள வந்து இப்ப நீங்க தங்கமாங்கனி அவர் திமுக காரர் தான், அவர் வந்து ஜெட்லி வந்து ரிமாண்ட் பண்ணல. ஸோ அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொண்டும் போகல. இது வந்து பிரச்சார கூட்டத்தில் பேசினும் போது ஒரு முன்னாள் அமைச்சரே இப்படி கடுமையா பேசுவாராங்கிற ஒரு கேள்வியை நீதியரசர் கேட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில கேன்சல் பண்ணிட்டார். ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் கேன்சல் ஆகும் போது அவைலபிள்னா உடனே அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. அந்த இதை அரசு எடுத்திருக்கா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.